ரோமர் 5வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கலாம். 7வது வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப சொல்ல முடியாது. சாவறது இந்த நாட்களில் நல்லவனுக்காக உதவி செய்கிறது ரொம்ப அரிது. ஜீவனை கொடுக்கானா ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிதுன்னு வேதம் சொல்லிருச்சு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், சொல்லுவாங்க, உனக்காக உயிரை விடுவேன், உனக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவாங்க. ஆனால் செய்தது சரித்திரம் கிடையாது. ஆனால் 8வது வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் ஆமென் ஹல்லேலூயா, தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17:17 எல்லோருக்கும் தெரிந்த வசனம், எல்லோரும் மனப்படமாக இதை கற்றுக்கொள்ளணும், இந்த வசனத்தை புரிந்து கொள்ளணும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சிநேகிதன், இது நீதிமொழிக்கும் ரோமருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த வசனம் என்னென்ன காண்பித்து கொடுக்குன்னா சிநேகிதம், அதாவது நமக்கு அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லி சிநேகிதன். இந்த நல்ல செய்தின்னு பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிநேகிதன். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் தான் நமக்கு நல்ல நண்பர். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற ஒரு ஆள்னு பார்த்தா அது நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படிப்பு காரியங்கள் நம்ம காலேஜில் அப்படியே வேலை செலத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சில விஷயங்களை நிறைய விஷயம் சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, சில காரியங்களை அவங்க பொருட்டாக எண்ண மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஜெபத்தில் நம்ம சரி, நம்ம ஆண்டோட போக்கில் வரது, நம்ம சொல்கிற வார்த்தைகள் மழலையான அந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஏற்றுக்கொண்டு நம்மளை சிநேகிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்த அந்த வசனத்தில் 2வது என்ன சொல்லுது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறா. அது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. என்னையா சொல்லுங்க, சிநேகிதங்க ஏன் சகோதரனிங்க? நம்ம கிறிஸ்துவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில் என்னென்னா, அப்பா அம்மான்னு சொல்லனா ஒரு ஸ்டேஜ், சிநேகிதன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ், சகோதரன்னா அதுக்கு மேலே. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவர் கூட ஒப்புரவாகுதல், அதாவது ஐக்கியத்தை வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. இன்னொன்று அப்பா பிதாவே, அப்பா தாயை போல தேற்றுக்கிறோம் அப்படின்னு இருக்க உண்மைதான், தேற்றுக்கிறது உண்மைதான். அது கடந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் மேலே வரணும். என்னென்னா சிநேகிதன் அப்படின்னு யார் ஆண்டவர் என்னென்னா அப்பா பிதா உண்மைதான், அது காட்டில மேலே என்னென்னா அவர் சிநேகிதன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் அநேக சிநேகிதனை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு சிநேகிதன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஆவியானவர். அந்த சிநேகிதன் என்ன சொல்கிறாரு அப்படி சொன்னால் இந்த நாளில் நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை சொல்ல வார்த்தையில் அப்பா அம்மா பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அது ஹியூமன், எல்லாமே ஹியூமனோட சென்ஸு எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். அது அந்த நாளில் அந்த சிநேகிதன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் காரியத்தை காண்பித்து கொடுத்தார். அதே நீதிமொழியில் 11:30 இந்த நாள் ஆவியானவர் இந்த நாளில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். உண்மைதான், அவர் சிநேகிதன் நம்ம நம்புகிற உண்மைதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன் ஹல்லேலூயா. அந்த சிநேகிதன் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சேர்ந்து திருப்பி கொள்ளலாம். மத்தேயு 16:24 சில அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாள் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம சிலுவையில் நம்ம ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? அவர் சகோதரன் சொல்கிறார், சிநேகிதன் சொல்கிறார். இன்னும் யோவானில் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தை சொல்லியிருப்பார், நான் எல்லாவற்றையும் உங்களை ஊழியக்காரனை நான் சொல்லுவதில்லை, ஏனென்றால் பிதா சொன்னதை எல்லாவற்றையும் என்ன பண்ணேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சகோதரனை சொல்கிறார். சிநேகிதன் அப்படின்னு காண்பித்து கொடுக்குறார். ஸோ உண்மைதான். இந்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு கலாத்தியருக்கு, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் எங்கே அறைஞ்சிருக்கிறாங்களா? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்ம நல்லா தியானிக்க போகிறோம். நம்ம அறைஞ்சிருக்கிறோமா? அதுதான். பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவராக தேவன் என்ன பண்ணார், அவங்கள பார்வோன், அதாவது எகிப்திலேருந்து அடிமையாக இருந்து வெளியே கொண்டு வராரு. வரும்பொழுது
அந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு பாடுகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவங்களை போஷித்து நடத்தினார். காடைகளை கொடுத்தார், என்ன பண்ணார், மன்னாவை கொடுத்தார், எல்லாம் வந்துச்சு. அவர் ஆண்டவர் கொடுத்தது தான், தேவன் கொடுத்தது தான். ஆனால் இன்னொன்று அவங்களுக்குள்ளேயே கூடவே ஒன்று வந்துச்சு. என்னென்னா மாம்சத்தை கிரிகள், அதாவது சிந்தனை ஆவிக்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அவங்க எப்படி வந்தாங்களாம், வெள்ளியும் பொன்னுடைமைகளும் சேர்த்து என்ன பண்ணாங்க வந்தாங்களாம். ஆண்டவர் அவங்கள அடிமையாக இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க சாவர நிலைமையாக இருக்கிறாங்க, கொத்தடிமையாக இருக்கிறாங்க சொல்லி ஆண்டவர் என்ன பிரித்து கொண்டு வராரு. இதில் வரும்போது என்ன பண்ணுறாங்க, கூடால கேப்பில் இப்போ வெள்ளியும் பொண்ணு என்ன பண்ணாங்க எட்டு வந்துட்டாங்க. இதுதான் ஆண்டவரை நம்ம பாவத்திலேருந்து விடுவித்து நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு வரும்பொழுது நமக்குள்ளே பாவ இச்சைகள் என்ன பண்ணுது சேர்ந்து என்ன பண்ணுது வருது. அதை என்ன பண்ணணும், இந்த வசனம் சொல்லுது, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த பவுல் சொல்கிறாரு, நம்ம அறைந்திருக்கிறோமா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொன்னுடைமைகள் அது தங்கமாக பொருட்டாக என்னலை, ஆனால் என்ன ஒரு பொருளாக என்ன பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியாக என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு வரும்போது மோசே அவங்க வழிநடத்தினார். மோசே என்ன பண்ணார், 40 நாள் தேவனோட சஞ்சரிக்க முடியாது என்ன பண்ணார், மலை மேலே போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தங்கத்தை அவங்க கூட தான் தங்கம் இருந்துச்சு, ஆனால் அது ஆசையாக தெரில, அது இச்சையாக தெரில. ஆனால் எப்போ அந்த மோசே வெளியே, அதாவது அந்த ஜனத்தை விட்டு வெளியே போய் தேவனோட சஞ்சரிக்கும் போது, அதாவது ஆவிக்கிற கண்ணோட்டத்தை பார்க்கும்போது, ஆவியானவர் நம்ம விட்டு வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இச்சைகளை நிறைவேற்ற பார்ப்போம், முயற்சிப்போம். அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, தங்கத்தை கொண்டு என்ன பண்ணாங்க, கன்றுகளை உண்டாக்கி விக்கிர ஆராதனையை என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஆவியானவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாள் ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறான்னா, நம்ம ஆசை இச்சைகள்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, அதான் தன்னைத்தானே வெறுத்து என்ன பண்ணணுமா, எந்த சிலுவையை, தன் சிலுவையை, நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுமா, பின்பற்ற கடவன். அதுதான் இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிநேகிதன், அதாவது சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்குறான் அதை எடுத்து வாசிக்கலாம், என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு நபரை குறித்து நாளில் தியானிக்கலாம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம். அவன் அந்த ஜீவன் இருக்கும்போது தேவனை தேடாமல் கடைசி நாட்கள் தேவனை தேடி கதறுவான். அந்த காரியங்களை வாசிக்கலாம். லூக்கா 16:19 வாசிக்கலாம். அவ்வளோ ஐஸ்வர்யவனாக இருந்தான், அவனுக்கு ரத்தாம்பரமும் அவ்வளோ சகல என்னது, அவனை எப்படிலாம் வாழணுமா என்ன வாழ்ந்து அவன் என்ன பண்ணான் இருந்தான். அவன் வீட்டு அருகிலே ஒரு ஏழை, ஒரு தரித்திரன் என்ன பண்ணுறான், லாசர் என்ன பண்ணுறான், சாப்பாடுக்காக என்ன பண்ணுறான், கையேந்துறான். அவன்கிட்ட இல்லாததான், அந்த ஐஸ்வர்யவானர் இல்லாததான் அவன்கிட்ட என்னது இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, சகலமும் இருந்துச்சு. ஆனால் ஒரு தரித்திரனை நேசிக்க முடியலை, தரித்திரனுக்கு இறங்க முடியல. அந்த வசனம் சொல்ல 21ஆம் வசனம். அவன் என்ன பண்ணுறான், ஏறெடுத்து பார்த்து என்ன பண்ணுறான், ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசுருவின் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அவன் ஆண்டவர் எப்பவுமே ஒரு மனுஷன் மரணத்தில் வழியே போகிறானா அவனுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். எந்த மனுஷனும் சரி மரணம் சம்பவிச்சிச்சுன்னா அவனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருப்பார். இந்த ஐஸ்வர்வானுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்தார். நல்ல ஊழியக்காரனை கூட அனுப்பி அவனுக்கு நித்திய ஜீவனை குறித்து காரியங்களை வெளிப்படுத்தியிருக்க கூடும். ஆனால் அதை அசட்டை பண்ணி அதை பொருட்டாக எண்ணாமல் ஜெபிக்க வேண்டிய ஜீவன், அந்த பூமியில் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறான், இப்போ ஜெபம் பண்ணுறான் எங்கே பாதாளத்தில். அப்போ வேதனையான ஒரு காரியம். அவன் சுகபோகமாக இருந்தான், அவன் சகோதரன் கூட சந்தோஷமாக, அவன் தாய் தாப்பன் கூட சந்தோஷமாக இருந்தான். ஒரு தரித்திரனை நேசிக்க ஒரு சாப்பாடு, அவன் துணிக்கல் மேசையிலேருந்து உழுகிற துணிக்கையை கூட கொடுக்க மனசு இல்லை. அப்படியாப்பட்ட மனுஷன் இப்போ எங்கே இருக்கிறான், பாதாளத்தில் இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அநேக வாய்ப்பு கொடுத்தாரு, ஆனால் அவன் என்ன பண்ணல, ஜெபிக்கலை, தேவனை குறித்து பார்க்கவே இல்லை, தேவனை நேசிக்கலை, தேவனை என்ன பண்ணல, கொஞ்சம் பொருட்டாவே. இன்னொரு ஐஸ்வர்யவான் இருக்கான் அதே லூக்காவில், சம்பூர்ணமாக வாழ்ந்து. எந்த வாசிங்க அந்த வசனத்தை 12ஆம் அதிகாரம். மதிகேடனே, இன்று உன் ஆத்துமா
உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிலாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு புரிய வைக்கும்படியாக சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட அசைக்கலை. அவன் என்னமோ சம்பூர்ணமாக வாழ்ந்து என்ன பண்ணுறான், போயான்னு சொல்லி என்ன பண்ண அசட்டை பண்ணிட்டான். அதே போல தான் இந்த மனுஷனும் ஐஸ்வர்யவானும் வாழ்ந்திருப்பான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இரக்கம் கூட காட்டலை. ஒரு தரித்திரன் வீட்டு வாசல்லேருந்து அவன் இதே ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்லை. அவன் தினந்தோறும் அந்த வாசல் வழியாக போயிருக்கலாம். அவன் தினந்தோறும் சாப்பிட்டு என்ன பண்ணிப்பான், அவனை அந்த நாய் கூட போடுவேன், ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அதான் அந்த வசனத்தை காண்பித்து கொடுக்குறது. இப்படி இந்த வாழ்ந்த மனுஷன் தான் ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறான், அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், பாதாளத்தில் கதறான், விண்ணப்பம் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான், வேண்டுதல் பண்ணுறான். அதான் ஜெபிக்க ஆண்டவர் நல்ல காலத்தை கொடுத்துக்கிறார். ஊழியம் செய்ய நல்ல காலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ செய்யாமல் கடைசி சாவர நேரத்தில் நம்ம அப்படி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் இந்த முதல் அதை ஜெபிக்கிற காலத்தை நம்ம வாய்ப்பை இழந்து போகாமல் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ண சிலுவையில் என்ன பண்ணுறாரு, சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம அந்த உணர்வு இல்லாமல் நம்ம பிறருக்காக நம்ம வாழாமல் நம்ம சுயநலமாய் வாழ்ந்தோம்னா, அது வந்து பவுல் அழகாக சொன்னார், மாம்சத்தையும் ஆசை இச்சைகளும் நம்ம சிலுவையில் அறைந்திருக்கிறோமா, அதை நம்ம நாளை தியானிக்கணும். ரெண்டாவது அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புங்க, யாராவது அனுப்பி என்ன பண்ண என் சகோதரனை என் குடும்பத்தை காப்பாற்றுங்க சொல்லி இப்போ வருது ஆத்தும பாரம். எங்கே? பாதாளத்தில் வருது. ஆண்டவர் இந்த நாள் நம்ம ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறார். நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற ஜீவன நாட்கள்லாம் என்ன பண்ணோம், பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட்டு நம்ம பொக்கிஷம் எங்கே சேர்த்து வைக்கணும், பரலோகத்தை சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் எல்லா பொக்கிஷம் நம்ம ஆண்டுக்கு சிலுவையில் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை கொண்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். என்னென்னா ஒரு ஆத்துமாக்களை அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவோடு என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் காண்பித்து கூட அந்த பாதாளத்துலேருந்து என்ன பண்ண ஒரு ஆத்மா பாரம் வருது. யாருக்கு? சாருக்கு. இருக்கிற ஜீவனில் நாளுக்கெல்லாம் என்னை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, என் சகோதரன் என் அண்ணன் தம்பிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் தாய் தாப்பெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது ரட்சிக்கணும், அவங்கள ஒரு ஊழியக்காரன் அனுப்புங்க. வாய்ப்பே இல்லை. உனக்கு எத்தனை ஊழியக்காரன் அனுப்பியும் தீர்க்கதரிசி அனுப்பியும் நீ என்ன பண்ணல, செவி கொடுக்கலை, தெய்வ சுத்தத்தை நீ உணரவில்லை, அதை நீ அன்பை புரிஞ்சு கொள்ளவில்லை சொல்லி இதனால் ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறார். கடைசியாக மூன்றாவது காரியம் என்னென்னா, 34 வசனம் வாசிக்கலாம். இங்கேருந்து நான் என்ன தான் எத்தனை பேர் முற்பதாக்கள் அனுப்பினாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஓமையை முடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் அதை நமக்கு பழைய ஏற்பாட்டுக்கு நினைவேக்கு ஒருத்தரை அனுப்புவார். அந்த மனுஷன் யோனா. அவர் எங்கே போவார், கப்பல் ஏறி எங்கே போயிட்டார், தர்ஷீஷுக்கு போயிட்டார். இப்போ இந்த நாள் ஆண்டவர் நமக்கு ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். தேவனுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணோம், நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும். நம்ம ஆண்டவர் அழைப்பை நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் அழைப்பு பெருசாக சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் எந்த அழைப்பையும் கொடுக்கலையே அப்படிலாம். நம்ம ஆண்டவர் நம்ம மேலே விழுந்த கடமை நம்ம எப்படியாவது என்ன பண்ணோம். அதை கொரிந்தியர் ஒரு வசனம் இருக்கும், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. நான் ஊழியம் செய்கிறேன், ட்ராக்ஸ் கொடுக்குறேன், அப்படி எனக்கு பெருசாக மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் என்ன சொன்னேன், அவர் சகோதரன் சொன்னேன், சகோதரன் ஸ்நேகிதன் சொன்னேன். ஸ்நேகிதன் என்ன பண்ணுவார், அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதனால தான் அந்த ஸ்நேகிதன் அந்த வசனத்தை காண்பித்து கொடுத்தேன். ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான். நீங்கள் உண்மையாக ஸ்நேகிச்சிங்கன்னா, ஆண்டவர் உண்மையாக நேசிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் ஏற்கனவே என்ன சொன்னேன், பரலோகத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவை என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நேராக கொண்டு வரணும், நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம சிலுவையில் நமக்கு அன்பை நமக்கு என்ன பண்ணார், விளங்க பண்ணினார். பாவியாக இருந்தோம், அந்த சாட்சியை சொல்லணும். நான் பாவியாக இருந்த ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்ன புதிய மனுஷனாக மாற்றினார், நித்திய ஜீவனுக்கு நேராக என்னை நடத்தினார் சொல்லி அந்த வசனத்தை காண்பித்து கொடுத்து அவங்க நீதியின் பாதையில் என்ன பண்ண நம்ம வழி நடத்தணும். ஹல்லேலூயா. அதுதான் ஸ்நேகிதன். உண்மையாக ஸ்நேகிதன்
எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணை உதவுவதே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், உண்மைதான். சிநேகிதனாக இருக்கிறார், உண்மைதான். நம்ம நேசிக்கிறார், உண்மைதான். அதான் ஒரு வேட பார்த்த வாசித்தேன். பிதா மிகவும் மதிப்புமிக்க குமாரனை நேசித்தார். அந்த குமாரன் தகுதியற்றவர்கள் நம்மை நேசித்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ அன்பில்லை? ஹல்லேலூயா! அதான் பிதா மிகவும் மதிப்பு மிக்க குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை நேசித்தார். அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அற்றவர்களாக நம்மை ஆண்டவர் நேசித்தார். ஹல்லேலூயா! இந்த நல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஐஸ்வர்யவனை போல வாழாமல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய், நல்ல சகோதரனாய், நல்ல சிநேகிதனாய், தேவனுக்கு உகந்த நல்ல நண்பனாய் வாழ்ந்து அநேக பிள்ளைகள், அநேக உலக ஜனகத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பும்படியாக தேவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லோரும் கண்களை மூடி